ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுடைய பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் நடந்துச்சு. இதில் பவன் ஷராவத் அவர்கள் தான் கேப்டனாக இருந்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு சாகர் தான் கேப்டனாக இருந்தார். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்லேயே போய்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார் நரேந்தர் தமிழ் தலைவர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேக்கிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 2-1 பார்த்தீங்கன்னா லேடிங்லாம் இருப்பாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா பவருக்கு டூஆர் ரைட்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். பவன் ஷராவத் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ரைட் பாயிண்ட்டே எடுக்க விடாமல் டேக்கிள் பண்ணாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆல் அவுட்டை தவிர்க்கிறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆல் அவுட் எடுத்துருவாங்க. இதனால் ஆஃப் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 20 எடுத்திருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் 17 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. மேட்சோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாயிண்டை பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் தலைவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்கில் ஒரு சில சேஞ்செல்லாம் பண்ணாங்க. அமீர் ஹுசைன்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பதிலாக வந்தார் சப்ஸ்டிடியூஷனில். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா சாட்டின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 2 பாயிண்ட் எடுப்பார். அஜிங்கியா பவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் விளாண்டுருந்தார். நரேந்தர் பார்த்தீங்கன்னா சூப்பர் 10 பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருந்தார். தமிழ் தலைவரோட சாகில் குலியா பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத்தை 2 டைம் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி உட்கார வச்சுருப்பார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் ஐ5 பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். தெலுங்கு டைட்டன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பண்ணதில்ல. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அஜிங்கியா பவரை பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. 2 டீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலில் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க தெலுங்கு டைட்டன்ஸை. ஃபுல் டைம் ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 38 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் 36 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் வின் பண்ணிட்டாங்க 2 பாயிண்டில். மேட்சோட சமரியில் பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் 21 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் 23 பாயிண்ட்டும். டேக்கிள் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 12 பாயிண்ட்டு, தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஆல் அவுட்டில் 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத் 7 பாயிண்ட் எடுத்திருந்தார். ராபின் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் எடுத்திருந்தார். சஞ்சீவி 6 பாயிண்ட் எடுத்திருந்தார். பாயிண்ட் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 7வது இடத்துல இருக்காங்க. 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணி 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸோட அபிஷேக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் விளாண்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் 32 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் எடுத்து தோத்துட்டாங்க. தமிழ் தலைவாஸோட நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 17 டிசம்பரில் விளையாட போகிறாங்க புனேயில் யூமும்பாக்கு எதிராக. இந்த மேட்சோட மேலும் இது போன்ற அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை. தமிழ் தலைவாஸ் விளையாண்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள்.